பிரிண்டட் நேயர்களுக்கு வணக்கம். எப்போ ரிலீஸ் ஆகும் படம்? நம்ம போய் பார்க்கணுமே, ரொம்ப ஆவலா இருக்கிறோமே. அதுவும் அண்ணனுடைய லாஸ்ட் படம். இந்த படத்தை போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலன்னா எப்படி இப்படின்னு எல்லாருமே என்ன பண்ணாங்க, வெயிட் அண்ட் சி அப்படின்ற ஒரு ரேஞ்சில் எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு சென்சார் போர்டு வந்து என்ன பண்ணிச்சு, படத்தை பேன் பண்ணிச்சு, இந்த படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு. பல சட்ட போராட்டங்கள் நடந்தது. அது மீறியும் இந்த படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் டைம்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னும் இதுவரைக்கும் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணவில்லை. ஓட்டு பதிவுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் பேசப்பட்டது. ஸோ எப்படியா இருந்தாலும் எங்க அண்ணன் நடிச்சுக்கிறதுலாம் யாருமே இல்லைங்க. இந்த படம் பல வருஷங்கள் கழித்து வந்தாலும் நாங்க இந்த படத்தை பார்க்காம விட மாட்டோம் அப்படின்னு எல்லாரும் ஏங்கி தவிச்சுன்னு இருந்தாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் ஏங்கி தவிக்க வேண்டாம், இந்தாங்க ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னு இணையத்தில் படம் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பிங்காக தான் வந்து என்ன பண்ணிச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு கிளிப்பு, அடுத்து ஒரு கிளிப்பு, இப்படி கிளிப்பிங்காக வந்து என்ன பண்ணிச்சு படம் ரிலீஸ் ஆச்சு. அட எதுக்குப்பா கிளிப்பா என்ன பண்றீங்க, படத்தை வந்து என்ன பண்றீங்க ரிலீஸ் பண்றீங்க, இந்தாங்க மொத்த படமும் வச்சுக்கோங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு படம் முழுக்க வந்து என்ன பண்ணிருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இது ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எங்க அண்ணனை பழி வாங்குறீங்க, திமுக அரசு எப்படி பழி வாங்குது பத்தியா, பாஜக எப்படி பழி வாங்குது பத்தியா, எங்க அண்ணன் அரசியல் வரதுக்குலாம் பொறுக்கலப்பா உங்களுக்கு இப்படின்னு பல குரல் டிவிக்குல இருந்து என்ன பண்ணிடுச்சு எழும்பிருச்சு. உடனே ஆரம்பிச்சாங்க, அது வந்து திமுக சதி தான், திமுக சதி. ஏன்னா இவங்களுக்கு எது நடந்தாலும் திமுக சதி தானே. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதும் திமுக சதி தான் அப்படின்னு என்ன பண்ணாங்க, கொளுத்து போயிட்டாங்க. இதுல ஒரு படி மேல போயிட்டு அவர் எப்படி பூ சுத்தி கட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு காரணம் அமைச்சர் எல் முருகனும் உதயநிதி ஸ்டாலின் தான். ஏங்க எப்படிங்க சொல்றீங்க, எல் முருகன் உதயநிதி சிங்காவே இல்லை எப்படிங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குதா, போன பொங்கலுக்கு டெல்லியில விழா எடுத்தாங்களா, அதுல பாத்தீங்கன்னா பராசக்தி டீம் எல்லாம் போச்சு. பராசக்தி படம் யார் எடுத்தது, உதயநிதி தானே எடுத்தாரு. அப்போ உதயநிதியும் எல்முருகனும் கூட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்போ அவங்களோட கற்பனைக்கு அளவே இல்லையப்பா, எதோ கூட இப்ப லிங்க் பண்றீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே, அவங்க திமுகவை ஊர்க்கா மாதிரி தொட்டுக்கலன்னா அவங்களுக்கு தூக்கம் வராதுங்க, அதனால அவங்க என்ன பண்றாங்க சொல்லிட்டு போறாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த படம் யாரால ரிலீஸ் பண்ணப்பட்டது, எப்படி ரிலீஸ் பண்ணப்பட்டது, ஏன் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றது தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த படத்தினால விஜய் அவர்களுக்கு பல விஷயங்கள் தடைப்பட்டதுங்க. ஏன்னா இப்ப படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, இந்த படத்துல வருகிற காட்சிகள் கிளிப்பிங் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது முழுக்க அதாவது தேர்தல் பிரச்சாரம் கூட வச்சுக்கலாம். அந்த ரேஞ்சுக்கு படத்துல இருக்கிற வசனங்கள் நிஜத்துல எப்படி பேசுறாரோ அது எல்லாமே படத்துல பேசி இருக்கிறாரு விஜய் அப்படின்னு தான். ஒருவேளை படத்துல பேசுனதுதான் விஜய் அவர்கள் வெளியில இப்படி பேசுறாரா, ஏன்னா படம் ரிலீஸ் ஆகல, சோ அதனால வெளியில இப்படி டயலாக் எல்லாம் எடுத்து விடுறாரா அப்படின்னு பல பேர் குழம்பிட்டு இருக்காங்க. ஒருவேளை படம் ரிலீஸ் ஆயிருந்தா விஜய்க்கு பிரச்சாரம் செய்யற வேலை கம்மியா இருந்திருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. ஏன்னா அதுல முழுக்க விஜய் பிரச்சாரத்தின் பேஸ்ல தான் டைலாக்ல இருக்கு, வர காட்சிகள்லாம் கிளிப்பிங் எல்லாம் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த படத்தை விஜயுடைய டீமே இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்படுது. அனுதாப ஓட்டு வாங்கணும். பாத்தீங்களா, எங்க அண்ணன் கடைசி படத்தை கூட இப்படி ரிலீஸ் ஆகாம இப்படி பண்ணிட்டாங்களே எல்லாருமே அப்படின்னு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அனுதாப ஓட்டு வாங்குறதுக்கு கூட விஜய் தரப்புல இருந்தே இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 வருஷன் இந்த படத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வருஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடிட்டிங்ல டேபிள்ல இருக்கிற அந்த வருஷன் வந்திருக்கு. அதாவது சில காட்சிகள்லாம் கட் பண்ணாம வரல. இப்ப எடிட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்த படத்தை எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபீட் பண்ணி எடிட்டிங்ல அனுப்புவாங்க. இதுல ஒரு ரஃப் கட் பண்ணி வந்து என்ன பண்ணுவாங்க, இதுலதான் படம்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த படத்தை எடிட் பண்ணி இந்த காட்சிகள்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டுக்கு அனுப்புவாங்க. சென்சார் போர்டில் சில காட்சிகள்லாம் கட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் அனுப்புவாங்க. ஸோ திரும்பவும் அந்த காட்சிகள்லாம் கட் பண்ணி ஒரு ஃபுல் அவுட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருவாங்க. இதுதான் தியேட்டருக்கு வரப்படும். ஸோ இந்த மாதிரி 2 வருஷம் தான் இருக்கு. ஒன்னு எடிட்டிங் பண்ணி ரஃப் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, இன்னொன்னு விஐபி பார்க்குற அளவுக்கு ஒரு கட்டு, அதுதான் ஃபைனலிஸ்ட் தியேட்டருக்கு வர கட்டு அப்படின்ற 2 வருஷம் என்ன பண்ணிருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது யாரு பண்ணியிருப்பா, எப்படி பண்ணியிருப்பா, இது சாத்தியமே கிடையாது. ஏன்னா
2 பேர் கிட்ட தான் இந்த படம் இருக்கும். ஒன்னு சென்சார் போர்டு கிட்ட இருக்கும், இன்னொன்னு ப்ரொடியூசர் டீம், அதாவது எடிட்டிங் கிட்ட இந்த படம் இருக்கும். ரிலீஸ் பண்ணா ஒன்னு ப்ரொடியூசர் டீம் ரிலீஸ் பண்ணிருக்கணும், இல்ல சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ணிருக்கணும். சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ணாது, ஏன்னா அது கவர்மெண்ட் அப்படின்றதுனால அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருவேளை விஜய் டீம் சொல்லிதான் ப்ரொடியூசர் டீம் வந்து இந்த படத்தை லீக் பண்ணிருப்பாங்க விஜய்க்கு ஆதரவாக. ஏன்னா விஜய் சில இடங்கள்ல பிரச்சாரத்துக்கு போகவே இல்லை. அது மாத்திரம் இல்லாம விஜயினுடைய இந்த படக்காட்சிகள் ரிலீஸ் ஆனா பிரச்சாரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு இவங்களாவே இந்த படத்தை ரிலீஸ். ஏன்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எப்படி பார்த்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா விஜய் படம் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு, ஆனா இப்படியான ஒரு விஷயங்கள் நடந்ததே கிடையாது. ஏன்னா இவர் கெரியர் உச்சத்தில் இருக்கிறாரு, லாஸ்ட் படம் அப்படின்னும் பொழுது எவ்வளவு பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்றதுக்கு ரசிகர்கள் காத்துட்டு இருப்பாங்க, நிர்வாகிகள் காத்துட்டு இருப்பாங்க, ஏன் விஜயே காத்துட்டு இருப்பாருங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை சர்வசாதாரணமா இணையதளத்துல விட்டுட முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இருக்கு. ஏதோ ஒரு தியேட்டர்ல பார்த்தாங்க, 4 பேர் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கூட ஈஸியா வந்து என்ன பண்ணிடலாம், ஆமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு அதனால படம் ரிலீஸ் ஆச்சு. தியேட்டருக்கே இன்னும் வரலங்க, ஓடிடிக்கே இல்லை, வாங்குற ஓடிடியே ரிட்டர்ன் என்ன பண்ணா கொடுத்துறாங்க, நீங்க பணத்தை கொடுங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியல, தேவையில்லாம நாங்க தான் வந்து என்ன பண்றோம் முந்தி அடிச்சு வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு அவங்களும் பேக் அடிச்சிட்டாங்க. ஸோ இப்படியா இருக்கும் பொழுது இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகும்? ஏன்னா ப்ரொடியூசர் கிட்ட ஒரு காப்பி இருக்கு, சென்சார் போர்டு கிட்ட ஒரு காப்பி இருக்கு. இப்படியா இருக்கும் பொழுது இந்த படம் ரிலீஸ் ஆவது எப்படி? இதுல ஏதோ ஒரு சூட்சம் இருந்திருக்கு. இதுல முழுக்க முழுக்க விஜயனுடைய அழுத்தம் இருக்கிறதுனாலதான் இவங்களாவே படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பேசப்படுது. இதுல ஆதவர்ஜுனா ஒரு கருத்து முன்வைக்கிறார். எங்க அண்ணன் விஜய்க்கு எவ்வளவு பெரிய இழப்பு தெரியுமா? உங்க அண்ணனுக்கு இழப்பே கிடையாது, ஏன்னா காசு வாங்கிட்டு தான் படம் நடிச்சாரு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் வாட்டியே சென்சார் போர்டு தடை பண்ணிச்சு. அப்போ உங்க அண்ணா வாய் திறக்காம தான் இருந்தாரு. எனக்கு என்னப்பா, நான் பணம் வாங்கிட்டேன், நான் நடிச்சுட்டேன், அந்த படம் ரிலீஸ் ஆனா ஆகுது, ஆகாமனா போகுது, நான் குரல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே குரல் கொடுப்பாங்களாம். படத்துல ஹீரோவா நடிச்ச விஜய் குரல் கொடுக்க மாட்டாராம். பணத்தை வாங்கிட்டு படம் ரிலீஸ் ஆனா என்ன, ரிலீஸ் ஆகாமனா எனக்கு என்ன அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் இருப்பாராம். இன்னைக்கு படம் இணையத்துல லீக் ஆனோடனே அவருக்கு எவ்வளவு பெரிய இழப்பு அப்படின்னு இப்போ வரிஞ்சு கட்டின்னு வராரு ஆதவர்ஜுனா. இது எல்லாமே ஒரு டிராமா செட்டப் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பலருக்கும் ஒரு பரபரப்பே இல்ல, விஜய் படம் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கோபம் வரணும், எந்த அளவுக்கு ஒரு உத்வேகம் வரணும். ஆனா இவங்களுக்கு எல்லாம் வர சர்வசாதாரணமா கடந்துட்டு போறாங்க. ஏதோ கடமைக்குன்னு நம்ம பதிவு பண்ணணும், கடமைக்குன்னு எதிர்ப்பு நம்ம பதிவு பண்ணணும், இப்படி சர்வசாதாரணமா கடந்து போறாங்க. சோ இதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது இந்த ஜனநாயகன் படம் இவங்களாலவே ரிலீஸ் ஆகப்பட்டது அப்படின்னு தான் பேசப்படுது. சோ விஜய்க்கு ஆதரவாகவும் விஜய்க்கு அனுதாபம் வர வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த படம் இவங்களாவே ரிலீஸ் செஞ்சிருக்கலாம் அப்படிதான் பேசப்படுது. இவங்களாவே ரிலீஸ் பண்ணிட்டு இவங்களாவே என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா இவ்வளோ செக்யூர்டா இருக்கிற படம், நீங்க விஜய் படம் ஷூட்டிங் கூட வெளியே வராது, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இந்த ஃபுல் படமும் ரிலீஸ் ஆகுதுன்னா யாரால ஆச்சு, எவங்களால ஆச்சு, யாருடைய ஆக்சஸர் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம பிரிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா குவாலிட்டியா வருதாங்க. இந்த அடிப்படுற பிரிண்ட், தியேட்டர் பிரிண்ட், மொபைல் பிரிண்ட் அவ்வளோ கிளாரிட்டியா இருக்கான் பிரிண்ட். அந்த அளவுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா அப்போ யார் பார்த்த சதி? ஏன்னா இதுல முழுக்க முழுக்க இவங்க டீம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களாவே பாம்பு வைப்பாங்களாம், இவரே எடுப்பாராம் அப்படின்ற ரேஞ்சுக்கு மாதிரி தான் இவங்களே படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இவங்களே இப்ப என்ன பண்றாங்க, எங்க அண்ணனுக்கு திமுக துரோகம் பண்ணிச்சு, பாஜக துரோகம் பண்ணிருச்சு, எல்முருகன் இதுக்கு சரி பண்றாரு, உதயநிதி இதுக்கு சரி பண்றாரு அப்படின்னு இவங்களாவே என்ன பண்றாங்க, கிரியேட் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலேயே விஜயுடைய ஜனநாயகன் படம் இவங்களாவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இவங்களாவே சிம்பத்தி கிரியேட் பண்ணணும், இவங்களாவே அனுதாப ஓட்டு வாங்கணும், எங்க அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு, எங்க அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய அவமானம், இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்களே, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, நீங்க வந்து திமுக ஓட்டு போடாதீங்க, பாஜக ஓட்டு போடாதீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, படத்தையே இந்த அளவுக்கு இப்படி அநியாய அக்கிரமம் பண்றாங்களே, எங்க அண்ணன் என்னென்ன பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்ணி பேசுவாங்க, அனுதாபம் வரணும்னு பேசுவாங்க. இதுக்காகத்தான் இந்த படத்தை இவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசப்படுது. சோ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு யார் காரணம்ன்றத நீங்க என்ன நினைக்கிறதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.